வெறியேற்றலாமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிறேன் காலையில் கோவத்தில். அவள் மதியானம் சாப்பிட்டியான்னு கேட்டா அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறேன், பேசல. இப்போ வாண்டடாக கூப்பிட்டு பேச வைக்க போகிறேன். எப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். எனக்கு சிரிப்பாகுது. தைரியத்தை குடிக்காது, தைரியத்தை எடுத்துரும். பரணா பரணாமா, ஏய் மூடிக்கின்னு பாடிடியே, இல்லைன்னா வாயில வண்டியா வந்துடும். திரும்பி இந்த பக்கம் போதும். ரொம்ப தான் திருப்புற. இருக்கிற முருங்கா மாதிரி இருக்கிற கழுத்து முறிக்க போகுது. திரும்பி இந்த பக்கம் கொய்யால. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாட்டிக்கோ, அப்படியே காண்டில் பாட்டிக்கோ. नहीं होता, मैं बड़ा से देना, इतना बड़ा इतना बड़ा. खाना हो गया? क्यों? लेला काची कौन? मैं मेरे को एक बात बोलना ना. मेरे को बहुत गुस्सा हो गया, बहुत टेंशन हो गया, इसलिए मैं चला गया चुपचाप से. பேசுறான். ஏதோ கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் நல்லபடியாக பேசுறான். இல்லைன்னு கழுவி ஊற்றிருப்பான். பின்னால் இருக்கா பாருங்க, இவோ டபுளாக கழுவி ஊற்றுவான். இவகிட்ட எதனா முறிக்கின்னு நினச்சிக்கோங்க. பின்னால் இருக்கிறா பாரு, அவள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவகிட்ட மட்டும் முறிக்கின்னு நினச்சிக்க. அப்பா வாயில் இங்கிலீஷ் வார்த்தை தான் இங்கே வரும். தமிழ்லாம் திட்ட மாட்டான், ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில திட்டுவான். இது பாவம் சின்ன பொண்ணு, சும்மா அப்படி நிலக்கு திட்டி. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சகஜமாப்பா இல்லைங்களாங்க. ஃப்ரெண்டு திட்டுறதெல்லாம் கோவப்படக்கூடாது. இப்போ திட்டுவோம், நடக்குவோம், நான் கொடுக்குவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தான்